உத்தரப்பிரதேச நெரிசல் சம்பவ பலி 134. கைதாகும் மோடி, நீதிமன்றம் கடும் நடவடிக்கை. அதாவது உத்தரப்பிரதேசம் ஹைத்ராஸ் சம்பவத்தின் பலி எண்ணிக்கை 134ஆக அதிகரித்துள்ளது. இதற்கு காரணமான போலே பாபா தலைமறைவாகி உள்ளார். அவரை போலீசார் தேடி வருகிறார்கள். நாட்டையே உலுக்கிய துயர சம்பவம் ஊபியின் மேற்கு பகுதியில் உள்ள ஹைத்ராஸ் மாவட்டத்தில் நேற்று நிகழ்ந்தது. ஹாத்ரஸ் மாவட்டத்தின் சிக்கந்தராவ் தாலுகாவின் முகல்கடி கிராமத்தில் ஆன்மீக கூட்டம் நடைபெற்றது. இதை சாக்கர் நாயகன் சாக்கர் விஸ்வஹரி என்பவர் நடத்தியிருக்கிறார். ஆன்மீக கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பலியானோர் எண்ணிக்கை 134ஆக அதிகரித்து உள்ள நிலையில் அந்த கோர விபத்து குறித்து மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதாவது சிறிய அளவிலான கூட்டம் என கூறி மாவட்ட அரசு நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றுள்ளது. இந்த கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்படவில்லை. ஊபி காவல்துறை தரப்பில் வெறும் 48 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தனர். கூட்டத்தின் முக்கிய நிர்வாகத்தை போலவே பாபாவின் சீடர்கள் கையில் எடுத்து கொண்டனர். போலே பாபா சீடர்களின் சுமார் 12,500 பேர் கூட்டத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சற்று மழை பெய்திருந்தாலும் கோடை வெப்பம் இன்னும் ஊபியில் குறையவில்லை. ஈரப்பதமும் அதிகரித்த நிலையில் கூட்டத்தின் பெரிய பந்தலில் காற்று வசதி கூட குறைவாக இருந்துள்ளது. அதே சமயம் மதியம் சுமார் 3 மணிக்கு கூட்டம் முடிவுடைந்தவுடன் முதல் நபராக போலே பாபா கிளம்பியுள்ளார். அவர் வெளியில் சென்ற பின் பக்தர்கள் வெளியேறலாம் என அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது பாபாவின் பாதங்களில் ஆசீர்வாதம் பெற பல பக்தர்கள் முண்டியடித்துள்ளனர். இந்த சமயத்தில்தான் கீழே விழுந்த சிலரை தெரியாமல் கூட்டத்தினர் மிதித்தபடி முண்டியடித்துள்ளனர். இதனால் தொடர்ந்து வந்தவர்களும் கீழே விழுந்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பிறகு கூச்சலும் குழப்பத்துடன் கூட்டத்தினர் வெளியேறிய போதும் வாசல்களில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பக்தர்களின் பலரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி கீழே விழ துவங்கினர். சில நிமிடங்களில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில்தான் தனக்காக கூடிய பக்தர்களை பற்றி கவலைப்படாமல் போலே பாபா சொகுசு வாகனத்தில் அங்கிருந்து கிளம்பியுள்ளார். இந்த சம்பவத்தை போன் மூலம் கேள்விப்பட்டு அவர் திரும்பி வரவும் இல்லை. தனக்கான பலியான பக்தர்களை காண அந்த போலே பாபா மருத்துவமனைக்கும் செல்லவில்லை. மாறாக தலைமறைவாகி தன் செல்போனையும் அணைத்து வைத்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி மீது வழக்கு பதிவு செய்த ஊபி போலீசார் நிர்வாகத்தை தேடி வருகின்றனர். போலே பாபாவையும் போலீசாரால் பிடிக்க முடியவில்லை. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 134ஆக உயர்ந்திருப்பதாக ஊபி தலைமை தெரிவித்துள்ளது. இவர்களின் 126 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே சமயம் நெரிசலில் பலியானவர்களின் பலரும் குறித்த நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் இறந்திருப்பதாகவும் தெரிகிறது. அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவில் மருத்துவர்கள் இல்லாமல் போனது இதற்கு காரணம் என்று கூறுகின்றனர். மேலும் இந்த நிலையில் இந்த கூட்ட நெரிசலில் பலியானவர்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று மோடி ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை, இதற்கு பொறுப்பேற்று சரியான முறையில் பதிலளிக்க வேண்டும் என்று இந்த பிரச்சனை பற்றி பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பிரச்சனை எழுப்பி வருகிறது. அதே நிலையில் இப்போது உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து மோடி மீது இருக்கும் இந்த வழக்கில் இந்த சம்பவத்திற்கு வழக்கு தொடர உள்ளது. இதனால் மோடி கைது செய்யவும் அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.